Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டெனிங்க்குலாம் நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கோ இல்ல வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், பயங்கர தலைவலிங்க. என்னன்னே தெரியல. இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. ரொம்ப இந்த இடம்லாம் ரொம்ப இத்தனைக்கும் நான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் டைம் இப்ப போன்லாம் கொஞ்சம் சில டைம் அப்படியே எடுத்து மதிய டைம்ல எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அதை தொடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். இருந்தாலுமே ஆனா எனக்கு இது சின்ன பிள்ளையில இருந்து இருக்குதா. ஸோ செம்ம பெயினா இருக்குங்க. இப்போ அதான் அந்த வெயில் பரவுமா என்னன்னு தெரியல. ஸோ அதான் எப்படியும் இன்னைக்கு ஊட்டியாச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஹோம் சீசன் வித் லவ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல இருப்பாங்க இல்லையா, அபி சிஸ்டர். அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அதிர்ச்சி. அப்பா அப்புறம்லாம் அப்படி அந்த வீடியோல நான் அவங்கள பார்த்திருக்கேன். அவங்க பேசுற அந்த குரலுக்கே அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாகவும் அவ்வளோ ஒரு ஆறுதலா இருக்கும் அவங்களோட குரல். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வீடு வச்சிருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இந்த மினி விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த தமிழ்ல நிறைய கொண்டு வந்த மாதிரி இருந்தது. அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நானா இந்த மினி விளாக்ஸ் போடும்போது நான் ஸ்டார்ட் அப் பண்ணும் போதெல்லாம் அவங்க தான் இன்ஸ்பயர் எடுத்திருக்கிறேன். ரொம்ப நல்லா அந்த ஆங்கிள் வச்சு அந்த பேசுறது, அவங்க ஏதோ ஒரு வேலை தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த பேசுறது பாத்தீங்கன்னா செம்மையா பேசியிருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு சிஸ்டர். நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு இறந்துட்டதா பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே அப்படி அது ஒரு ஐயோ இப்படிலாம் ஆகுதே அப்படின்னு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல இறப்ப. டக்குன்னு அவங்கெல்லாம் கொஞ்சம் வயசு. அது அவங்களோட பையன்லாம் ஒரு குட்டி பையன். அதை நினைக்கும் போது இங்க பாருங்க, இப்பெல்லாம் சொல்லும் போதே எனக்கு மெய்சு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்க சொல்ல அந்த மாதிரி ஆகுது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயோப்பா, நினைக்க அதை ஒரு சிலர்லாம் வச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருந்தது. அப்பதான் அவங்க சேனல்லாம் போய் பார்த்தேன்னா, அப்ப சேனல் போயிட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு லாங் வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல டீட்டெயில்டா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹோம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுல சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு தம்பி அவன் சின்ன பையன் போன் அவங்க அப்பாவோட அதை யூஸ் பண்ணுவான்றதுக்காக டெய்லி ஒரு பாஸ்வேர்டு மாத்துவாராம். போன் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சான். அதுக்கப்புறம் ஜிபே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ நிறைய பேர் நானுமே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என் ஹஸ்பண்ட பிரைவசின்ட்டு என்னோட இதுல அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட நம்ம ஷேர் அவங்கள பத்தி அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டுலாம் நம்ம கேட்கறது இந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டோம். நம்ம நிறைய பேர் நம்மள ஒரு இது, ஏன்னா அவங்களோட பிரைவசி அப்படி இப்படின்ட்டு நம்ம இருப்போம். ஓவரா இது பண்ண மாட்டோம். ஒரு சிலர்லாம் நோண்டி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த இது பாவம் அவங்களோட அந்த ஜிபேயோட பாஸ்வேர்டு இதெல்லாம் தெரியல அப்படின்றது மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்டா 2 பேரும் இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவர் பார்த்துப்பாருல்ல. இப்ப எங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் அப்படிதான். ஹஸ்பண்ட் எங்க வீட்டுல நாங்க இப்ப எங்க அம்மாச்சியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எங்க வீட்டுக்காரு எல்லாரும் எங்க ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்பு மாதிரி அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிதான் எல்லாரும் இருப்போம், எல்லாரும் வீட்லயுமே. ஸோ இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மா இறக்குற டயத்துல எங்க அம்மாட்ட ஒரு சிலர்லாம் இந்த கடனை காசு வாங்குவாங்கல்ல சம்டைம். அவங்களுக்குள்ள இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு அம்மா ஹெல்பிங் மைண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னே சொல்லிட்டாங்க. ஸோ அது எனக்கு அதோட இது கனெக்ட் ஆச்சு. ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவோம். அம்மா நான் சின்ன வயசு, அப்பா இல்லாம இருக்கோம், நாங்க சின்ன வயசு. ஸோ அதெல்லாம் எனக்கு அது கனெக்ட் ஆகுது. அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அப்பா எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அம்மா அந்த இதை மீண்டு வர்றதுக்கு. இப்போ இவங்களையாவது ஓரளவுக்கு நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி அவங்கள மோல்டு பண்ணிட்டாரு அவரு. நல்லா ஒரு யூடியூப் சேனல்ல அவங்களே சொல்றாங்க, என்னை நல்லா ஒரு அவங்க வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்போ இந்த யூடியூப்ன்றத அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம்கான ஒரு சோர்ஸா இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லா பெண்களுமே நான் சொல்றது என்ன ஒரு விஷயம்னா, தன் கையே தனக்கு உதவி. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாராவே இருக்கட்டும்ங்க, நான் எப்பவுமே சொல்றது என் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக வேண்டாம், என் ஒய்ஃப் வேலைக்கு போக வேண்டாம்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பா கூடவே கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து முடியும், அவங்கள வந்து இது பண்ணணும், அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். நம்ம இல்லாட்டினாலும் அவங்க வாழ முடியுன்ற அளவுக்கு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும்ன்றதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க அம்மா கஷ்டப்பட்டதை நான் பார்த்திருக்கேங்க. சோ அதனால சொல்றேன். சோ சில விஷயங்கள் எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு கைத்தொழில் ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. சர்வை பண்றது, இப்போ அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு பேரும் இல்லாம, இப்ப நிறைய பேர் வீட்டுல சமையலே எடுத்துக்கோங்களேன். அந்த வீட்டுல அந்த பெண் இல்லாட்டினா அந்த ஹஸ்பண்டால சில பேருக்குலாம் சமைக்க தெரியாது. ஹோட்டல்ல எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? அந்த ஹோட்டல்ல சாப்பிடறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடறது ஓகே. சோ அந்த ஆம்பளைங்க அந்த குக்கிங்ன்ற விஷயத்தையும் கத்துக்கணும். லேடிஸ் வந்து இந்த இன்கம் சோர்ஸ்ல ஏதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எதுக்குமே துணிஞ்ச ஒரு இதுல வந்து இருக்கணும்ன்றதுதான் என்னோட இது எப்பவுமே. இவங்க இல்லாட்டினாலும் நம்மளால வாழ முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து அந்த ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்கள உருவாக்கணும். அந்த அளவுக்கு உண்மையாவே நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா விஷயத்திலே நான் பார்த்திருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த சிஸ்டரை பார்க்கும்போது அவ்வளோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப கரெக்ட் ஆச்சு. அந்த குழந்தைங்களை நினைக்கும் போது, அந்த பொண்ணு இப்பதான் வயசு பொண்ணு, ஸோ இந்த கல்யாணம் இருக்கு, எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த தகப்பம் இல்லாம அவங்களாம் அந்த கியூட் ஃபேமிலியா வாழ்ந்தவங்க எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க. அவங்க வீடு, அவங்களெல்லாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். அவங்களோட குரல் எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. மனுஷனோட வாழ்க்கையை வந்து நம்ம நிர்ணயிக்கவே முடியலைங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த அண்ணாக்காக ப்ரே பண்ணிப்போம். முடிஞ்சவரை இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அவங்களே அந்த சிஸ்டரே ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி அவர் அட்மிட் ஆன அதை பத்தி கிளாரிஃபை கொடுக்கும்போது அதுல சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ஓரளவுக்கு இதுவா இருக்கணும். அந்த சிஸ்டர் ஒரு வார்த்தையில கூட சொல்லல அது மாதிரி நீங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் மீண்டு வந்துருவாருன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அது இப்ப இந்த யூடியூப்ல இருக்க அந்த வெண்ணிலா வீடு சிஸ்டர், அப்புறம் நிறைய பேர் சிஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தேன் நானு. இந்த யூடியூப் மூலமா அவங்களுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்றதும் நினைக்கிறேன். இனிமேலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். எதுவுமே நிர்ணயிக்கப்பட்டது கிடையாது, அதுக்கு ஏத்தாப்புல நம்மளை வந்து உருவாக்கணும். ஸோ அதுதான் சொல்லுவேன். இந்த காஷ்மீர் எடுத்துக்கோங்க, யதார்த்தமா போனாங்க, சுற்றுலா நல்லா ஒரு என்ஜாய் பண்றதுக்காக போனாங்க. அங்க இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு. சோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தடுக்கி விழுந்தா கூட இறப்பு அப்படி இருக்குது. சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப தடுக்கி விழுகிறோம், ஒரு இறப்பாகுது. அந்த மாதிரி வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியல. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பாத்ரூம்ல வலிக்கி விழுகிறதோ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அதனால எல்லாம் இருக்கிற வரைக்கும் எல்லாரோடைய அன்பா இருந்து நிறைய ஷேர் பண்றது, கஞ்சத்தனம் இல்லாம அந்த மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன். இருக்கிற நிமிஷத்தை அனுபவிக்கணும், நல்லா எல்லாரு கூடயும் நல்லா வந்து இருக்கணும். குடும்பத்துல வந்து விட்டு கொடுத்து போட்டி பொறாமை இல்லாம. ஸோ அததான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு அதுக்கேத்தாப்புல அடுத்த நிமிஷம் உறுதி இல்லாத வாழ்க்கை, அதுல வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதான் சொல்ல ஸ்ப்ரெட் லவ், அன்பை மட்டுமே பகிர்வோம். ஆப்போசிட் சைட்ல வந்து அவங்க இப்படி இருக்காங்கன்னு பேசாம தன்னை மாத்திக்கிட்டோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க கண்டிப்பா மாறுவாங்க. எப்பவுமே மாற்றத்தை நம்மிடம் இருந்து கொண்டு வரும்போது அது ஆப்போசிட்ல இருக்கவங்க கண்டிப்பா மாறுவாங்கங்க. சோ இந்த பொண்ணா இது இவ்வளவு பண்ணதே அப்படின்ட்டு அவங்க மாறுவாங்க கண்டிப்பா. அவங்க மாறுவாங்க மென்ஷன் பண்ணிட்டு குற்றத்தை வந்து குறை சொல்லிட்டே இருந்தோம்னா எதுவுமே மாறாது. சோ நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட சந்தோஷம் எல்லாமே நம்ம கையில மட்டும்தாங்க இருக்கு. என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்ம மட்டும்தான் இருப்போமே தவிர வேற யாருமே கிடையாது. சோ அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணேன். சரி வாங்க, சில டவுட் எல்லாம் இருக்குது சரிங்களா. வாங்க, பிளாக் டீ ரெசிபி வந்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பிளாக் டீ ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் தண்ணியில வந்து டீத்தூள் கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சமா ஒரு பிஞ்ச் போட்டா போதும். அதனால கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் வேணா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அப்படியே வித்தவுட் சுகர், வித்தவுட் சுகர் எதுவுமே சேர்த்துக்காதீங்க சரிங்களா. அப்படியே குடிங்க சரிங்களா, அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கிட்ட நான் வந்து நேற்று வந்து கஞ்சி குடிக்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். நான் இப்போ வந்து மெயின்டைன் தான் பண்றேன். ஸோ அதனாலதான் கஞ்சி குடிக்கிறது காட்டினேன். அளவா குடிச்சுக்கலாம். ஸோ ஏன்னா அதுலயும் எவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஆனா வெயிட் லாஸ் டயத்துல நமக்கு தேவை, அது வந்து ஒதுக்கணும். ஸோ அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? அதனால நான் இப்போ மெயின்டைன்ல இருக்கிறதுனால எடுத்துக்கிறேன். ஏன்னா உடல் எடையை அதிகரிக்கும்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். அப்புறம் வந்து பீனட் பட்டரும் நான் வந்து சாப்பிட்றது, அதுவும் வெயிட் கெயினுக்கு தானே. எதுவுமே அளவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டேன் நான். ஸோ அதுல ப்ரோட்டீனும் வந்து இருக்குது, ஃபேட் லெவலும் இருக்குது. ஸோ அதை வந்து ஹெவியா எடுத்துக்க கூடாது. அதாவது டேஸ்டா இருக்குன்னு ஒரு 4-5 ஸ்பூன் நல்லா அப்பி சாப்பிட்றது தான் வேணான்றேன். சரிங்களா? புரியுதுங்களா? அது போக நான் இப்ப மெயின்டைன்ல இருக்கிறனால தான் அதை எடுத்துக்கிறேன். சரிங்களா? புரியுதுங்களா? வெயிட் லாஸ்ல இருந்தா கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேன். ஓகே. நிரோசினி சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் ஃபாலோ பண்றேன் சிஸ்டர், எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம இருக்கு வெயிட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது கீழே ஒரு சிஸ்டர் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. சம்டைம் அப்படிதான் இருக்கும். இப்ப கூட நான் வந்து 59 kg வந்து இருக்கிறேன்னா இல்ல, ஆனா நான் வந்து 58க்குள்ள அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எனக்கு வந்து இன்ச்சஸ்ல நல்லாவே லாஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சம்டைம் வந்து நம்மளோட பாடி கண்டிஷன், இப்போ வந்து நம்மளோட வாட்டர் லெவல் அதிகமா இருக்கும், நிறைய அந்த வெயிலுக்காக தண்ணி குடிக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாடி வந்து அதுக்கு ஏத்தாப்புல நமக்கு நம்பர்ல மாறும்லாம் எதிர்பார்க்கு. இன்ச்சஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலே நமக்கு அதுவே பெரிய விஷயம். இன்ச்சஸ் தானே நமக்கு வந்து முக்கியம் நம்பரை விட. சோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து நான் குறையறனோ இல்லையோ சிஸ்டர், உங்க வீடியோ மிஸ் பண்ணாம பாத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பயனுள்ளதா நான் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். சரிங்களா? அப்புறம் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்கன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. நல்லா இருக்கீங்க சிஸ்டர். இப்பதான் கொஞ்சம் தலைவலி, காலையில எந்திரிக்கும் போதே தலைவலிங்க. ஒரு மாதிரி அது என்னன்னு தெரியல, வெயில் காலத்துக்காக தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சோ என்ன தெரியல, நைட்ல திடீர்னு குளிர்ற மாதிரி ஆகுதா, இந்த கூலர் போடுறோம் இந்த மாதிரி. இந்த கிளைமேட் செட் ஆகுறது கொஞ்சம் அந்த மாதிரி எடுப்போம். சோ அதனாலதான் அப்படி இருக்குது. சோ நல்லா இருக்கேன் சிஸ்டர். சரிங்களா? ரொம்ப நன்றி எல்லாரும் கேட்டவங்களுக்கு. தம்பிக்கு வந்து லீவ் விடலையான்னு கேட்டிருந்தீங்க. தம்பி வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் இப்ப மண்டே இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மே ஜூன்ல தான் வந்து இங்க வந்து லீவ் விடுவாங்க. செம்ம அப்பதான் வெயில் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? அதனாலதான் அவங்க இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் இல்லையா, ஸோ அதனால செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் டேஸ் போனதுக்கு அப்புறம் லீவ் விடுவாங்க அந்த மாதிரிங்க. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, அந்த நேற்று இந்த காஷ்மீர் இன்சிடென்ட் எல்லாம் பத்தி பேசணுமா, அதுல வந்து டிராயிங்ல அந்த 3 பேர் சுட்டவங்க அந்த அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து காமிச்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ஓரியன்டா ஒரு சில வீடியோ எல்லாம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு இருக்கா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து நைட்டு தூங்கல ஒரு மாதிரி பயமா ஒரு மாதிரியாவே இருந்துச்சுங்க. ஒரு உணர்வு, என்னடா அப்படிலாம் நடக்குது, அந்த முகம் முன்னாடி முன்னாடி வந்து போடல அந்த மாதிரி இருந்தது. சோ அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நேத்து அவங்களோட கனவுல நான் போனேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ என்னன்னா ஆழமா ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம்னா அது வந்து நம்மளோட கனவுல வரும்னு சொல்லுவாங்களா. சோ அது மாதிரிதான் என்னை பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். சோ அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க, எனக்கு எல்லாருக்குமே நினைக்கும் சந்தோஷமா இருக்கு ரொம்ப. வாக்கிங் வந்து வெயிட் மெயின்டைனிங் டைம்ல பண்றீங்களா, பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க. பண்ணுனா நல்லது, உங்களோட கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ நல்லதுதான். எனக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடியில ஏறி இறங்குறது டைம் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஸோ அதுக்காக பண்ண முடியல. ஆனா வெயிட் மெயின்டைனிங்ல நீங்க வந்து பொதுவாகவே வாக்கிங் பண்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால முடிஞ்சா பண்ணிடுங்க. சரிங்களா? ஆஃப்டர் மே மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஏன்னா நான் வந்து நம்மலாம் வந்து லீவ் டயத்துல அங்கங்க போற மாதிரி இருப்போம். ஸோ இருக்க முடியாதுன்னு கண்டிப்பா மே மந்த்துக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? எல்லாரோட ஒப்பீனியனையும் சொல்லுங்க. தம்பி வந்து டயட்ல வந்து நேந்திர சிப்ஸ் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. டயட்ல நேந்திர சிப்ஸ் சாப்பிடக்கூடாதுங்க, அது ரொம்ப கலோரிஸ் ரொம்ப அதிகம். நீங்க ஒரு 100 கிராம் சாப்பிட்டாலும் அது 500 கலோரிஸ்க்கு மேல போகும். ஸோ ரொம்ப ஒஸ்ட், அது சாப்பிடவே கூடாது. சரிங்களா? ஸோ சாப்பிடாதீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணி வச்சுங்க. வேற யாராவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ இன்னைக்கு டே விலாக் இந்த மாதிரி தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலைல தலைவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கு எனக்கு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சும்மா சிம்பிளா செஞ்சு கொடுத்து ஹஸ்பண்ட்லாம் அனுப்பிச்சாச்சு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, சிஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து மீன் குழம்பும் இறால் தொக்கும் பண்ணிட்டேன், கொடுத்து விட்டுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து சொன்னா நான் வந்து ஏன் சிஸ்டர் நீங்க வேலைக்கு அவங்க ஆஃபீஸ் ஒர்க் போறாங்க, அதுல நீங்க ஏன் சிஸ்டர் பண்றீங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால அவங்க செஞ்சுட்டு மாமனார்கிட்ட கொடுத்து வரேன் அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் வந்து இன்னைக்கு
எனக்கு செம்ம தலைவலி. ஸோ சிம்பிளா ஏதாவது ரசம் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலையா, வீடெல்லாம் கிளீன் பண்ணி அந்த வேலையா பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு எனக்கு இன்னைக்கு ஃபுல் டே டைம் எடுத்துச்சு. எக்ஸ்ட்ரா சமையல் வேலை எனக்கு வந்து இன்னைக்கு இல்ல. ப்ரான் தொக்குங்க, இறால் தொக்கு, மீன் குழம்பு, மீன் வறுவல்னு செஞ்சு இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்புலாம் வச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னோட வேவ் லென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எனக்கு தெரியல. அது போக அவங்க சொன்னது என்னதுன்னா 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சிட்டீங்க இல்லையா, ஸோ டேஸ்டா உங்களுக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா பிடிக்கும்ல எல்லாருக்குமே, நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை ஃபீல் பண்ணி அவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை நினைக்கும் போது. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு தேவையான டைம்ல கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எனக்கு முடியல, அந்த தேவையான டயத்துல இந்த மைக்ரைன் தலைவலியா இருக்கும்போது பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதுக்குமே எனக்கு வந்து அமைஞ்சிருக்கு பாருங்களேன். திருப்தியா சாப்பிட்டேன், ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஏன்னா அந்த சமையல் வேலை இல்லாம. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே செஞ்சு கொடுத்தா என்ன மாதிரியே அவங்களுக்கும் கை அதிகமா வரும் கொடுக்கறது எல்லாமே. ஸோ அந்த விஷயம்லாம் 2 பேருக்கும் சேமா இருக்கும், 2 பேருமே. ஸோ நல்லாவே செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. திருப்தியா வந்து சாப்பிட்டேன். அதான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப் மூலமா தான் அவங்களை வந்து எனக்கு தெரியுமே. ஆனா இவ்வளவு தூரம் பாண்டிங், நாங்க வந்து அடிக்கடி பேசுறோமோ கிடையாது, பேசுறோமோ இல்லையோ அதெல்லாம் இல்லைங்க. ஆனா அந்த சேம் பாண்ட் வந்து நாங்க வந்து வச்சிருப்போம். அதுதான் நினைக்கும் போது அதுதான் எனக்கு வந்து நான் ரொம்ப ரேரா யூனிக்கா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பேன். ரொம்பலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா யாரு கூட மிங்கிள் ஆக மாட்டேன். ஏன்னா சும்மா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு பின்னாடி பேசுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து வச்சிருந்தா நான் அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா. ஸோ அந்த மாதிரி அதனால நீங்க வந்து எனக்கு பாத்தீங்கன்னா என்னோட வேவ் லென்த், அவங்களுக்கு எனக்கு உள்ள வேவ் லென்த் எனக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சா அவங்களாவே 50 days முடிச்சிட்டீங்க இல்லையா, நல்லா ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டது விளங்கி இருக்காது அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அன்புக்கு நம்ம வந்து நன்றி நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், நான் நன்றி சொல்லவே மாட்டேன். நான் வந்து அதை சந்தோஷமா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து என்கரேஜ் பண்ணுவேனே தவிர நன்றி சொல்லவே மாட்டேன். ஸோ எனக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். காலையில எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்னைக்கு தலைவலியோடய ஸ்டார்ட் பண்ணேன். எந்திரிச்சதுமே கண் எல்லாமே மங்கலா இருக்கும், மைக்ரைன் சிம்டம்ஸுங்க. என்ன பண்றது? ஸோ அதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிட்டேன். 59.30 வந்து இருக்கு. ஸோ ஓகே, எப்பவுமே நம்ம ஒரு கேஜி வந்து மெயின்டைன் பண்ணும்போது ஒரு கேஜி வந்து அதிகமாக தான் வந்து மெயின்டைன் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி தான் வந்து எம்டி ஸ்டமக்கில் வச்சு குடித்தேன். அதுக்கப்புறமா சரி ரோஸ்டட் சேமியா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ணது, அதாவது வீட்டு கோதுமையில் பண்ணது. ஸோ அதுதான் வந்து சும்மா எப்போ போல் சிம்பிளாக தாளித்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். ஸோ இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு வெயிட் லாஸ்க்கு வந்து பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி மில்லட்ஸ் வகையில் இந்த மாதிரிலாம் சேமியாலாம் கிடைக்கும். மைதாவில் கிடைக்கிறத விட்டுட்டு மற்ற இந்த மாதிரி ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்லாம். அதுக்கு இது வந்து பச்சையாக அரைக்கிற சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி, பூண்டு, வரமிளகா, உப்பு, அவ்வளோதான். அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டினா அவ்வளோதான். அந்த சேமியாவுக்கும் அந்த பச்சை சட்னிக்கும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக அதனால தாங்க பண்ணியாச்சு. தம்பிக்கு சேமியா, சட்னி, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பிஸ்கெட்டு வச்சு விட்டுட்டேன், மேரிகோல்டு பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு போட்டு பால் வந்து ஆற்றி வந்து கொடுத்துடலாம் சொல்லிட்டு கவனுக்கு வந்து அதான் காலையில் அதான் வந்து குடிப்பான், வேறு தான் சாப்பிட மாட்டான். அதுக்கப்புறமா அவரை வந்து எப்பவும் போல் ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போயும் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பக்கம் சேமியாவும் சட்னியும் வச்சு பேக் பண்ணிட்டேன். என்னடா சேமியாலாம் காலைல கொடுத்தாலே நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் லஞ்சுக்கு பேக் பண்ணியிருக்கீங்களான்னு நினைப்பீங்க. இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க. ஸோ அதான் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் தான் கொண்டு வாங்க. ஸோ அதனால் நம்மளும் அப்படியே கொடுத்து விட்டுறது. அதுக்கப்புறமா வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் காஃபி. ஹஸ்பண்ட்க்கு, அம்மாச்சிக்கு பேக் பண்ணி வச்சுட்டு சரி நம்ம வந்து சாப்பிட்றலாம், இந்த மைக்ரேனுக்கு வந்து கரெக்ட் டைத்துக்கு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சேமியா பச்சை சட்னி வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறமா அம்மாச்சி கொண்டு போய் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் தலை வந்து குளிச்சு பார்க்கலாம், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு. ஸோ சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளும் மூடு அப்படியே சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அப்படியே இருந்தோன்னா நமக்கு இதுவாக இருக்கும். ஸோ சூப்பராக வந்து தலையெல்லாம் நல்லா ட்ரையர் வச்சு காய வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பெட்ஷீட்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் நான்.
ஸோ அது ஏன்னா ஃப்ரைடே இல்லையா, ஸோ ஏதாவது ஒரு வேலையை பார்த்து டைவர்ட் பண்ணுவோம். சும்மா உட்காந்தோம்னா போட்டு அமுக்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளை. அப்புறமா ஒரு மாத்திரை போட்டுட்டேன், என்னால் வலி ரொம்ப தாங்க முடியல, ரொம்ப வலிக்குதுங்க மண்டை, அப்படியே புடுங்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்படியே வின்னு வின்னு வின்னுன்னு இது பண்ணுற மாதிரி ரொம்ப. எப்படியோ இந்த எப்பவும் மாத்திரை அது ஏழவெல்லாம் எடுக்க மாட்டேன், இன்னைக்கு ரொம்ப தாங்க முடியல. ஸோ அதனால் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒலை வச்சு விட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செக்யூரிட்டி கார்டு வந்து தமிழ்கார அங்கிள் தான் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ரைஸ் வேணும்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்து டக்குன்னு சீக்கிரமாகவே ரைஸ் வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரூம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இல்லையா, தொடச்சி, ஏன்னா சாமி கும்பிடணும் இல்லையா, ஸோ அதனால் நல்லா பண்ணியாச்சு. மேல் ரூம் அதே மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ அப்புறம் மிஷினில் துணியை போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டேன் நான். அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோன்ட்டு அப்புறம் நான் வந்து சாமி கும்பிட்றத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கிட்டு வந்து அந்த சொம்பில் இருக்க தண்ணியெல்லாம் வெத்தலையில் ஊற்றிட்டு எல்லாமே மாற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு ரொம்ப சூப்பராக வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து டைவர்ட் வந்து பண்ணணும், இல்லைன்னா நமக்கு வந்து அப்படியே ரொம்ப அமைக்கிடும். அப்புறம் வந்து சோறு வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன், ஸோ டக்குன்னு அதுவும் வெந்துருச்சு, கையோட வந்து வடித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து காஃபி போட்டுட்டு 2 பேருக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அங்கிளுக்கு வந்து குழம்பு எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைஸ் மட்டும் தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து 11 மணிக்கே அவங்களுக்கு வந்து அந்த சாதத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வெயில் டயத்தெல்லாம், சரிங்களா. அதுக்கப்புறம் துணியெல்லாம் அள்ளிட்டு போய் காய போட்டேன், எனக்கு அப்படியே நிற்க முடியல, வெயில் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த தலைவலி டயத்தில். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி காருங்க, இந்த கார் பேட்டரி பைக்குங்க, சாரி, நம்ம பக்கத்தில் வர்றதே இந்த சவுண்டு கேட்காது, என்ன வெயில் போடுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா காலையிலே வந்து சொல்லிட்டாங்க, மெசேஜ் போட்டிருந்தாங்க, அந்த மெசேஜில் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்காக இறால் தொக்கும் மீன் குழம்பும் வச்சுட்டேன், கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் குழம்பு வைக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை இன்றைக்கி எனக்கு ரொம்ப உடம்பு முடியலை சிஸ்டர், தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அவங்க அனுப்பிச்சி விட்ருந்தாங்க குழம்பு. தம்பியும் ஸ்கூல்லேருந்து அப்புறம் வந்துட்டான், அவங்க மாமனாரும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எனக்கு இந்த குழம்பெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இறால் தொக்கு, மீன் குழம்பு வந்து நல்லா மாங்காய் போட்டது, அப்புறம் சிக்கன் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும், ஊர்லேருந்து அங்கே கொண்டு வந்து மிச்சர் பாக்கெட்டு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அம்மாச்சிக்கு எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளும் வந்து சாப்பிட்றலாம் இல்லையா. அப்புறம் பிள்ளைங்களையும் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கும் வந்து சாப்பாடு வந்து மீன் வச்சு ஊட்டி விட்டேன், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்மளே சமைச்சு சாப்பிடும்போது யாராவது சமைச்சு கொடுக்கும்போது அது ஒரு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நமக்கு டேஸ்ட்டாக ரசிச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரான் தூக்கு, மீன் குழம்பு, மீன் வறுவல், குழம்புல போட்ட மீன்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன் நான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரைஸ் வந்து 2 தடவை போட்டுட்டேங்க நான் இன்னைக்கு. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அள்ளிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த குழம்பெல்லாம் இருந்தது இல்லைங்க, நல்ல வெயிலாக இருக்குது, அதனால் வந்து சூடு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மீன் குழம்பையும் இந்த ப்ரான் தக்கையும் சூடு பண்ணி வச்சுட்டா நைட்டு வந்து இதையே வந்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்கள். 1 கிலோ இருக்கும் ஒரு ஆட்டே, அப்புறம் மீன் குழம்பு ஒரு 1/2 கிலோக்கு மேலே இருக்குங்க. குழம்பு நிறையா மாங்காய்லாம் நல்லா போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நைட்டே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளாக் காஃபியும் கொஞ்சம் முறுக்கும் தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி மைக்ரேன் தலையில் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் நல்லா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மதியம் லஞ்சுமே சிறப்பாக இருந்தது. ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபியும் முறுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு தம்பிக்கு டியூஷன் டைம் ஆச்சு, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அள்ளிட்டு வந்த துணி எல்லாமே எடுத்து வந்து மடித்து வச்சுட்டு இருந்தேன். மதிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும்ல, அதில் வந்து ஃபோனெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக படுத்திருந்தேன், தூங்கலை, படுத்திருந்தேன். எனக்கு மதியத்தில் தூக்கமே வராதுங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ சோறு வடித்து வச்சிடலாம், குழம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் சுட சுட சோறு வந்து வடித்து வச்சிட்டோன்னா சிம்பிளாக கொடுத்து முடிச்சிடலாம், எல்லாமே இருந்தது இல்லையா அதனால். அதுக்கப்புறம் என்னோட டின்னருக்கு வந்து 2 முட்டை சேர்த்து பெப்பர் ஆம்லேட் தான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். மதியம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம். ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வேறு தின்னோம் இல்லையா, நல்லா ஹெவியாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ப்ரான் வந்து எடுத்துக்கிட்டேன், அந்த இறால், அதுக்கப்புறம் மீன், அப்புறம் 2 முட்டை வந்து பெப்பர் ஆம்லேட் போட்டு எல்லாமே ப்ரோட்டீன் நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ போட்டு முடிச்சிட்டேன் நான். அப்புறம் எல்லாருக்குமே முட்டையும் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்து எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை கழுவி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி தாங்க வந்து குடிக்கிறேன் நான். இன்னைக்கு டே எனக்கு வந்து இந்த மாதிரி தாங்க போச்சு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு அனுப்பிச்சி வச்சது என்னோட ஹெல்த் இன்னைக்கு இருந்த கண்டிஷனுக்கு உண்மையாகவே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.